போனேன். நீதிமன்றத்துக்கு போன நேரத்தில் கூட நான் சொன்னேன், நீதிமன்றத்தில் எனக்கு நியாயம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை நீதிமன்றம் மறுத்துட்டா நான் டேபிள் சேர பிளாட்பாரத்தில் போட்டு உட்கார்ந்து என்னுடைய ஆபீஸை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீதிமன்றம் நியாயத்தை உணர்ந்து புரிஞ்சு அது நியாயமாக மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் தான் பயன்படுத்திக் கொள்ளலாம், மாநகராட்சி சொல்வது தவறு என்று தீர்ப்பு தந்தது. அதை தீர்ப்பை பெற்று தந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எம்பியா இருக்கக்கூடிய வில்சன் தான், வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் வில்சன் தான். எப்படி கலைஞருக்கு இடம் கிடைப்பதற்கு வில்சன் முயற்சி பண்ணி நீதிமன்றத்தில் வெற்றி பெற்றாரோ, அப்பவே இப்பெல்லாம் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீதிமன்றத்தில் போய் தான் நாம வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு உதாரணம். அதற்கு பிறகு நான் இந்த மாநகராட்சி இப்படி தடை போட்டிருக்கு இந்த மண்டபத்தை கட்டுவதற்கு நீதிமன்றத்துக்கு போய் இதுக்கும் வில்சன் தான். கலைஞருடைய நினைவிடம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குன்னா அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று வாதாடி வெற்றி பெற்றது வில்சன் தான். எம்எல்ஏ ஆபீஸ் இன்னைக்கு நடக்குதுன்னா அதுக்கு நீதிமன்றத்துக்கு போய் வெற்றி பெற்று வழக்கு வாதாடி வெற்றி பெற்றது வில்சன் தான். இன்னைக்கு இந்த மண்டபம் இங்க திறக்கப்பட்டிருக்குன்னா இதுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் வில்சன் தான். கலைஞர் அவர்கள் அடிக்கடி வில்சனை பார்க்கிற போதெல்லாம் வில்சன் கூட மாட்டாரு, வின்சன் அப்படிதான் கூப்பிடுவாரு. எல்லாத்திலும் வின் பண்ணிட்டு வந்துருவாரு. அப்படி ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. ஆகவே எதுக்காக நான் சொல்றேன்னா, இந்த கட்டிடத்திற்கு, இந்த திருமண மண்டபத்திற்கு 1 கோடி ரூபாய் முதற்கட்டமாக நான் ஒதுக்கீடு செஞ்சேன். ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு பிறகு நீதிமன்றம் தடை போட்டு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. அனுமதி கொடுத்து இதற்கான எஸ்டிமேட்லாம் போட்டு கட்ட தொடங்கின நேரம். ஆனால் இது எல்லாவித வசதிகளோடு அமைக்கணும். இது பெரிய இடம். பெருந்தவர் காமராஜர் அவர்களால் 66ஆம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மண்டபம். எனவே இது சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு, நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்ற நிலையிலே தான் இதை பெரிய அளவில் கட்டிட வேண்டும், எல்லாவித வசதிகளோடு கட்டிட வேண்டும். இதுவரைக்கும் மாநகராட்சியில் இப்படி ஒரு